லோ வோல்டேஜ் ஏன் வருது, இதுக்கு என்ன சொல்யூஷன், இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் மின்சார மனிதன். நம்ம வீட்டில் சில நேரம் ஃபேன் ஸ்லோவாக சுற்றும், மோட்டர் ஸ்டார்ட் ஆகாது, ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகாது, லைட்ஸ் டிம் ஆகும். இந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், லோ வோல்டேஜ். லோ வோல்டேஜ் அப்படின்னா என்ன? பொதுவாக நம்ம வீட்டுக்கு 230 வோல்டேஜ் சப்ளை இபியிலேருந்து வரணும். ஆனால் அப்படி வராமல் 200 வோல்டேஜ், 180 வோல்டேஜ், சில இடங்களில் 150 வோல்டேஜ் கூட வருது. இப்படி வரும் பொழுது நம்ம வீட்டோட அப்ளையன்ஸ் எதுவுமே சரியாக வேலை செய்யாது. இதை தான் லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். லோ வோல்டேஜ் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது? லோ வோல்டேஜ் அப்படிங்கிறது சில பொதுவான காரணங்களால் வரும். அது என்ன அப்படின்னா, நம்பர் 1, அதிக லோடு. ஒரே டிரான்ஸ்ஃபார்மர்ல பல வீடுகளுக்கு சப்ளை கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது லோ வோல்டேஜ் கண்டிப்பாக வரும். நம்பர் 2, நீளமான டிஸ்ட்ரிபியூஷன் லைன். டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நம்ம வீடு ரொம்ப தூரம் தள்ளி இருந்தது அப்படின்னா அந்த லைன்லயே வோல்டேஜ் டிராப் ஆகும். அதனாலேயே நமக்கு லோ வோல்டேஜ் வரும். 3வது, லூஸ் கனெக்ஷன். மெயின் லைன்லயோ அல்லது நியூட்ரல்லையோ லூஸ் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வோல்டேஜ் டிராப்பும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. 4வது, ஓல்டு வயரிங்ல பார்த்தீங்க அப்படின்னா பழைய வயரிங்ல ரொம்ப மெலிசான வயர் போட்டிருப்பாங்க. சின்ன வயரா போட்டிருக்கிறதுனால அதுல ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலையும் வோல்டேஜ் அதிகமாக டிராப் ஆகும். சரி, இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன்? சொல்யூஷன் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் இபியில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இபியில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நம்ம வீட்டில் இருக்கிற சப்ளை செக் பண்ணி பார்த்துட்டு லைனில் பிரச்சனையா, டிரான்ஸ்ஃபார்மரில் பிரச்சனையா, நியூட்ரலில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதை சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இது எவ்வளோ நாளில் நடக்கும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. நம்ம டிஎன்இபி எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இடங்களுக்கு தகுந்த மாதிரி அது 1 மாதமும் ஆகலாம், 1 வருஷமும் ஆகலாம். எங்கள் ஏரியாவில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி 2.5 வருஷம் தான் ஆச்சு. இது வரைக்கும் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல. உங்கள் ஏரியாவில் எப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். கீழே கமெண்ட் பண்ணுங்க. சொல்யூஷன் நம்பர் 2, ஸ்டெபிலைசர் போடலாம். இப்போ ஸ்டெபிலைசர் நம்ம போடுறதுனால வோல்டேஜ் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் அவுட்புட்டில் ஸ்டேபிளான வோல்டேஜை அது ரெகுலேட் பண்ணி நம்ம கொடுத்துரும். இதனால நம்ம சேஃபான வோல்டேஜை அது கொடுக்கறதுனால அப்ளையன்ஸ் ரொம்ப சேஃபாக இருக்கும். இது டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி, இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இப்போ ஸ்டெபிலைசர் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் 2வது சொல்யூஷன். 3வது சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டில் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டில் நம்மளால் அவுட்புட் வோல்டேஜை நம்மளை எவ்வளோ வேணுமோ நம்மளால் வேரி பண்ணிக்க முடியும். ஆனால் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி மோட்டார் லோடு, இந்த மாதிரி லோடுகளுக்கெல்லாம், இண்டக்டிவ் லோடுக்கெல்லாம் நீங்கள் சப்ளை கொடுக்குற மாதிரி இருந்தால் ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்க. 4வது சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சர்வோ ஸ்டெபிலைசர். இந்த சர்வோ ஸ்டெபிலைசரை எந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மொத்த வீடுமே லோ வோல்டேஜாக தான் இருக்கு, மொத்தமாக எல்லா ஃபேஸுமே லோ வோல்டேஜாக தான் இருக்கு அப்படின்ற இடங்கள்ல சர்வோ ஸ்டெபிலைசர் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத அது சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டில் கான்ஸ்டன்ட் வோல்டேஜை அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த சர்வோ ஸ்டெபிலைசரை நம்ம வீட்டில் போட்டிருந்தோம் அப்படின்னா அப்ளையன்ஸ் டேமேஜ் ஆகும் லோ வோல்டேஜில் அப்படின்ற கவலையே பட தேவையில்லை. இது அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக வேலை செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லோ வோல்டேஜா இருக்கும்போது மோட்டார் ஸ்டார்ட் ஆகாம இருக்கும். ஆனா அந்த நேரத்துல மோட்டாருக்குள்ள சப்ளை போயிட்டே தான் இருக்கும். மோட்டார் காயில் கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆகி காயில பர்ன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால லோ வோல்டேஜா இருக்கும்போது மோட்டார் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மோட்டார் ஆன் பண்ணிட்டு மோட்டார் ஓடுதாங்கிறத பாருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா அதை செக் பண்ணிட்டு அவசியப்பட்டா மட்டும் நீங்க மோட்டார் ஆன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மோட்டார் ஆஃப் பண்ணிடுங்க. சுருக்கமா சொல்லணும்னா லோ வோல்டேஜ் பிரச்சனைக்கு மொத்தம் 4 சொல்யூஷன். நம்பர் 1, இபியில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறது. நம்பர் 2, ஸ்டெபிலைசர் போடுறது. நம்பர் 3, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் போடுறது. நம்பர் 4, சர்வோ ஸ்டெபிலைசர் போடுறது. இந்த 4 விஷயங்களை பயன்படுத்தி நம்ம வீட்டை லோ வோல்டேஜ்லேருந்து நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் நம்புனீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மின்சார மனிதன்.